ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது என்னன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே காளானில் நம்ம அப்படியே பிரியாணி செய்வோம், அதில் மசாலாவே இறங்கி இருக்காது. இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். காளானில் நல்ல மசாலா இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காளான் எடுத்துக்கோங்க, அதை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வைங்க. இதை நீங்கள் பிரியாணிக்கு காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணிவிட்டு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிரியாணி குண்டானில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு அதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறணும். இப்போ ஒரு 6 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அரிசிக்கு தான் நான் அளவு கரெக்டாக போட்டுட்ருக்கேன். இதே அளவை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா பிரியாணி அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி இதோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா புதினாவும் கொத்தமல்லி இது ரெண்டையும் ஒன்றா தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 தக்காளி நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன், வெறும் மிளகாத்தூள். நம்ம காளான்லேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா பொடி, அதை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிரியாணி மசாலா பொடி வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி சேர்க்கலாம், அப்படி சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த காளானை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. வதக்கிறப்பவே அரை எலும்பிச்சை பழத்தையும் அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம தண்ணியை சேர்க்க ஆரம்பிக்கலாம். பாசுமதி ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கழுவிட்டு தான் ஊற வைப்பேன். கழுவிட்டு ஊற வச்சதுக்கப்புறமா அந்த அரிசியில் ஊறின தண்ணியை தான் நான் அளவுக்கு சேர்ப்பேன். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே பாசுமதி ரைஸ்க்கு 1 கப் சேர்த்தா அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியே சேர்ப்பேன். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்திங்கன்னா காளான்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிறப்பையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கிறப்ப நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸை நான் அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுருந்தேன், இந்த அரிசியை அதை தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி எல்லாமே சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹையில் ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடலாம். இதை திரும்ப ஒரு வாட்டி கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஹையில் 10 நிமிஷம் விடுங்க. 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை சிம் பண்ணி தம்மில் இதை வேக விட போகிறோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. இதை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு
நம்ம இதை தம்மில் அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட போகிறோம். முக்கால்வாசி அளவுக்கு பிரியாணி வெந்துடுச்சு. இன்னும் கால்வாசி தான் வேகணும். அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடுங்க. அடுப்பு சிம் பண்ணிவிட்டு தம்மில் வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக காளான் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் அந்த காளானில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த பிரியாணி செய்கிறப்போ அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சமைக்கிறப்ப என்ஜாய் மோடில் ஃபோனில் சீரியலு அப்படி இல்லைனா சாங் அப்படி இல்லைனா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டே சமைக்கிறது ரொம்ப பிடிக்குன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அப்படி சமைக்கிறப்போ நமக்கு அந்த சமைக்கிற கஷ்டமே தெரியாது. என்ஜாய் பண்ணிக்கிட்டே சமைப்போம். நம்ம எப்பவுமே என்ஜாய் மூடில் சமைக்கிறப்ப நீங்கள் சமைக்கிறது அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும். ஏன்னா நம்ம சமைக்கிறப்ப அன்போடு சமைக்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணுன்ற அந்த அன்போடு சமைக்கிறப்ப நீங்கள் சமைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்பவே டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி. இதை ஒரு தட்டில் பரிமாறிடலாம். இப்போ காளான் பிரியாணியை தட்டில் பரிமாறுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக வந்திருக்குன்றத. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜுக்கு பதிலாக காளானை வச்சு அட்டகாசமான டேஸ்ட்டில் காளான் மசாலா பிரியாணி ரெடி. தயிர் பச்சடியோட இந்த காளான் பிரியாணி சாப்பிட்றப்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள்.